திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோட அந்த ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்பை வந்து எல்லாருமே பாராட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு பர்செப்ஷன் இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் தனியாக ஒத்தையில் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. என்டிஏ வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிடுச்சு. இப்போ இன்றைக்கி தேதியில் அது வலுவான கூட்டணி. கண்டிப்பாக டிடிவி தினகரன் சேர்ந்ததுக்கு பிறகு, ஏன்னா அவருக்கு வந்து ஒரு 4.5% 5% வாக்குகள் இருக்குது. போன முறை வந்து ஒரு 20 30 சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தோத்ததுக்கு காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதனால் வந்து அதிமுக வந்து சங்கி ஆயிடுச்சு ஃபுல்லாக. அதிமுக நாளைக்கு அதை விஷயம்லாம் பண்ணோன்னா தூக்கத்தில் கூட அதிமுகவோட தொண்டர்கள் அந்த மனநிலையில் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி தாவேகா லீவ். மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் வருது. சிபிஐயில் வழக்கு பதியப்பட்டிருக்காங்க. வேறு சில செய்திகள் வந்து அவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம்லாம் வந்திருக்கு, இந்த கூட்டத்துக்கு யார் செலவு பண்ணுது, இந்த பணத்தோட முகாந்திரம் என்னன்னு சொல்லிட்டு என்ஐஏக்கு தகவல் போயிருக்கு. என்ஐஏ இதை விசாரிக்க போதா இல்லை என்ஐஏ இது தனியாக எடுக்க போதான்னா அது இன்னும் ஒரு பெரிய தலைவலி. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தாவேகாக்கு இது நல்ல செய்தி இல்லை. தாவேகா வந்து அந்த நேரம் முடிந்து விட்டதாக அங்கேருந்து சொல்கிறாங்க. என்னன்னா ஒரு காலத்தில் வந்து என்ன நினைச்சாங்கன்னா என்டிஏல வந்து இனிமேல் அவருக்கு இடம் என்டிஏ எனக்கு தேவைகள், ஏன்னா கரூர் தயாராயிட்டாங்க. விஜய் இல்லாமல் களத்தை சந்திக்கணும் அப்படின்றத தயாராகிட்டாங்க. காரணம் வந்து விஜய் அவர்கள். காலதாமதன்றது இங்கே ஒரு பிரச்சனை. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். கோட்டீஸ்வரன் சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், பிஜேபிக்கு புது பிரசிடென்ட் வந்திருக்காரு, நிதிஷ் நபின். அவர் வந்த உடனே சொன்ன முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து திமுகக்கு எதிரானதாக தான் பார்க்கப்படுது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற அலோவ் பண்ணாதவங்களுக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, கூடிய விரைவில் மதுராந்தகம் வரப்போகிறாரு பிஎம் மோடி அவர்கள். என்டிஏ கூட்டணி இங்கே வலுவாயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ டிடிவி தினகரன் சேர்ந்திருக்காரு. அன்புமணி அவர்களோட இருந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு ஒன்றாயிட்டாங்க. இது கொஞ்சம் வைப்ரண்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தோன்னா டிஎம்கே சைடு காங்கிரஸ் இன்னும் ஒரு தெளிவு இல்லாமல் குழப்பங்களோட போகுதுன்னு சொல்லலாம். இந்த கள நிலவரத்தை நீங்கள் எப்படி அசஸ் பண்ணுறீங்க சார்? ஒரு 25 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிலவரம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. என்ன நிலவரம்னா, காங்கிரஸ் கூட்டணி, அதாவது திமுக காங்கிரஸ் கிட்ட ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப அன்னோனியமாக இருந்தது. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோட அந்த ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்பை வந்து எல்லாருமே பாராட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு பர்செப்ஷன் இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் தனியாக ஒத்தையில் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. எப்படின்னா, காங்கிரஸ் கட்சி வந்து அந்த மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் ட்வீட்டு போட்டு, நான் இந்த கூட்டத்தில் இன்னைக்கு கலந்துக்கல, நான் போகல, என்னை கேட்கல கொள்ளலைன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் ஜெயித்ததே வந்து திமுக கட்சிக்காரர்கள் கூட அந்த உழைப்பிலையோ அந்த வேர்வையிலன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறாங்க. இப்போது தொண்டர்கள் மனரசில் என்ன வருதுன்னா, கோச்சிங்கன்னா போங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு. பட் தலைமை வந்து அதை முற்றுப்புள்ளி வச்சிச்சு. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சரி, கார்கே அவர்களும் சரி, நீங்கள் இதெல்லாம் பேசினா அப்போ நாங்கள் எதிர்க்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இது தேவையே இல்லாத ஒரு பிரச்சனை. இது காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு ஒரு நெருக்கடியாக உருவாக்கிச்சு. இப்போ அதிமுகவை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நெருக்கடியில் தான் இருந்துச்சு அந்த கூட்டணி. ஆனால் பிஜேபி வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. தமிழ் மாநில காங்கிரஸ் தொடர்ந்து என்டிஏல இருக்குது. ஒரு சிலர் வெளியில் போயிருந்தாங்க. இப்போ வெளியில் போனவங்கலாம் திருப்பி ஒவ்வொன்றா வராங்கன்னும் பொழுது இது வந்து ஒரு ஒரு போர் மாதிரி. இது அப்போது இந்த சைடு ஒரு அணி இருக்குது, இந்த சைடு ஒரு அணி இருக்குது. இந்த சைடு அணியில் வந்து ஆள் குறைவாக இருந்தது. இப்பொழுது அந்த கூட்டணி தலைவர்கள் வர 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 என்ன ஆகுதுன்னா, பர்செப்ஷனில் என்டிஏ வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிடுச்சு. இப்போ இன்றைக்கி தேதியில் அது வலுவான கூட்டணி. கண்டிப்பாக டிடிவி தினகரன் சேர்ந்ததுக்கு பிறகு, ஏன்னா அவருக்கு வந்து ஒரு 4.5% 5% வாக்குகள் இருக்குது. போன முறை வந்து ஒரு 20 30 சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தோத்ததுக்கு காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். அப்போ பதிவு செய்யப்பட்ட விஷயத்துலேருந்து நம்ம பழைய ரெக்கார்ட்ஸ்லேருந்து எடுத்து பார்க்கும்போது வாக்கு வங்கி கூடும். வாக்கு வங்கி கூடுச்சுன்னா திமுக வாக்கு வங்கி கூடியிருக்கு, அதிமுக வாக்கு வங்கி சரிஞ்சிருந்துருக்கு. இந்த அதிமுக சரிந்த அதிமுக வாக்கு வங்கி கூட கூட அந்த போட்டி என்பது டைட் ஆகிடும் கிட்டத்தட்ட. இது அப்புறம் இப்போது பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ புதுசாக அவங்களுக்கு தலைவர் போட்டிருக்காங்க, வாரிசுலாம் இல்லாமல் போட்டிருக்காங்க. அது அந்த கட்சியில் உண்மையிலே சின்ன வயசில் போட்டிருக்காங்க, எலெக்ஷனும் இல்லாமல் போட்டிருக்காங்க. அது ஓகே, அவங்க கட்சி. அவரோட அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூலாம் வந்து அதில் எந்த சர்ப்ரைஸும் இல்லை. அவங்களுக்கு அந்த அரசியல் தான் தெரியும். ஒருவேளை
பதவி ஏற்ற உடனே இதுதான் அஜெண்டா அப்படின்னு எடுத்து வைக்கும்பொழுது தமிழகத்தை இததான் அவங்க சீரியஸா பாக்குறாங்கிறது மீண்டும் வந்து அவங்க எப்படின்னா பார்க்கட்டும், மக்கள்லாம் அதை சீரியஸாக பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி திருப்பரங்குன்றம் போய் அங்கே இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களையும் கூப்பிட்டு, அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களையும் கூப்பிட்டு, கோயிலுக்கு போகிறவங்களுக்கும் தர்கா போகிறவங்களையும் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி நட்பு பாராட்டி 2 பேரையும் பக்கத்தில் நிற்க வச்சு அங்கே தீபம் ஏற்றிருந்தாங்களாவோ இல்லை அங்கே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அதை செய்தி சொல்லிட்டு நான் சந்தோஷமாக பேசுவேன். இது அல்பத்தனமான அரசியல், இது அவங்க பண்ணுவாங்க, பண்ணட்டும். அவங்க பண்ணுறதுக்கு திமுக ஒரு சில நேரத்தில் வந்து இதை எல்லைக்கோட்டை தாண்டி போய் இதை சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுவும் சிக்கல். பிஜேபிக்கு இதெல்லாம் வந்து இந்த அரசியல் தான் அவங்களுக்கு வரும். இதை வந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது. இது கொடுத்தீங்கன்னா இதை ஒரு ஆயுதமாக எடுத்து வச்சுட்டு அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அது ஆயுதம் அல்ல என்பது என்னோட புரிதல். அவர்கள் அதை ஆயுதம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பிஜேபியின் ஆயுதம் வந்து டிஎம்கேக்கும் ஒரு ஆயுதமா இருக்கும்னு தோணுது இல்லை சார்? நிறைய நேரம் அது கண்டிப்பாங்க. ஏன்னா அதிமுக வந்து நீங்கள் எதிர்த்து இப்போ பேச முடியாது. ஏன் எதிர்த்து பேச முடியாதுன்னா, அதிமுக பற்றி நீங்கள் பேசினா ஊழல் கட்சி என்று சொல்ல வேண்டும்ல. அது ஒரு சில நேரத்தில் ப்ரூவ் ஆன ஒரு விஷயம். இப்போ ஊழல் கட்சின்னு சொன்னால் 4.5 வருஷமாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ஏன் நீங்கள் வழக்கு பதியப்படலை, நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை, உங்கள் காவல்துறை ஏன் தூங்கி கொண்டிருக்கிறது, அதிமுக காலகட்டத்தில் இருந்த கான்ட்ராக்டர்கள் மீது ஏன் நடவடிக்கை இல்லை, அந்த கான்ட்ராக்டர் திருப்பியும் உங்கள் அமைச்சர்களோட இணக்கமாக பழகிறாங்களே, அதே 10 ரூபா டாஸ்மாகில் இன்னும் வாங்கப்படுது, அதே வந்து செந்தில் பாலாஜி, நீங்கள் குறை சொன்ன செந்தில் பாலாஜி இன்றைக்கி நல்லா ஜாலியாக வளம் வராருன்னு இதெல்லாம் கேட்கும்போது திமுகவுக்கு பதில் கிடையாது. இன்னொன்று, இதெல்லாம் பேசிட்டு நீங்கள் ஆட்சியில் வந்து உட்காந்துட்டீங்க, திருப்பி அதே பேசிட்டு இருப்பீங்களா? உங்கள் பேர் என்ன பிஜேபியா? பிஜேபி தான் சொல்லுவோம். நேரு இருந்தப்போ, இந்திரா காந்தி இருந்தப்போ, காமராஜ் இருந்தப்போ, எப்போ 30 வருஷம் அவங்களாம் இறந்து போய் உங்கள் சனாதன தர்மத்து பிரகாரம் அடுத்த பிறவி எடுத்து பிறந்து திருப்பி அடுத்த பிறவிக்கே வந்துட்டுருப்பாங்க. ஆனால் அதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க, தேஞ்சு போன டேப் மாதிரி. அப்போ அதே மாதிரி திமுக பேசப்போதா? இப்போ திமுகவுக்கு வந்து இன்றைக்கி அதிமுகவை எதிர்க்கிறதுக்கோ இல்லை குறை சொல்லுவதற்கோ பெருசாக எதுவும் கிடையாது. அதிகபட்சம் என்ன சொல்ல முடியும்? அதிமுக வந்து அமித்ஷா கிட்ட அடமானத்தில் போயிடுச்சு, பிஜேபி தான் எங்கள் முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்கிறத விட பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணிட்டா வேலை மிச்சம் இல்லையா? அதனால் திமுக பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு நினைக்குது, பிஜேபி அதை விரும்புது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது நல்லா இருக்கே, நான் வந்து இந்துக்களுக்கு பண்ணுறேன், நீ இந்துக்களுக்கு விரோதமாக நீ நடந்துக்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள மக்கள் நலன் இல்லாமல் ஒரு மட்டமான அரசியலாக தான் நான் இதை பார்க்குறேன். மக்கள் வந்து மதத்துக்கோ இனத்துக்கோ ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கணும். அவங்க இருந்திருக்காங்க. சுதந்திர போராட்டம் வந்த பொழுது யாரும் வந்து மத ரீதியாக ஜாதி ரீதியாகலாம் பிரிஞ்சு இல்லை, எல்லாம் ஒத்துமையாக தான் இருந்தாங்க. உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் பிரித்தாடும் சூழ்ச்சி தெரிந்த காரணத்தினால் மக்களை வந்து பிளவுபடுத்தி மதவாத சக்தி, மதவாதம் இல்லாத சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில மதத்துக்கு முட்டு கொடுக்குறது. அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மதம் என்பது தனிப்பட்ட விஷயம். என் பூஜை அறையில் என்ன சாமி இருக்கணும், நான் எப்படி துவா செய்யணும், நான் எப்படி வந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணுன்றது நான் முடிவு பண்ணுறது. இட்ஸ் அ ப்ரைவேட் திங், இட்ஸ் நாட் அ பப்ளிக் திங் ஃபார் யூ கைஸ் டு டூ பாலிடிக்ஸ் ஓவர் இட். ஆனால் அதை தான் அவங்க விரும்புகிறாங்க. எனக்கு திமுக மீது இதில் உள்ளபடியே வருத்தம். போய் பிஜேபி கூடலாம் போய் அரசியல் பண்ணுற அளவுக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் காங்கிரஸை வந்து தமிழகத்தில் வந்து தூக்கி எறிந்த கட்சி, அதிமுகவோட சண்டை போட்ட கட்சி, ராஜாஜி போன்றவர்களெல்லாம் எதிர்த்து நின்று அன்றைக்கி வந்து மதவாதம் பிரச்சனை கிடையாது, நமக்கு மொழி ரீதியான பிரச்சனை தான் இருந்திருக்குது. மொழி ரீதியான பிரச்சனை, முன்னேற்றத்துக்கு உண்டான பிரச்சனை, மத்திய அரசுக்கிட்டேருந்து வர வேண்டிய பணம் வரல, நாங்கள் மேலே போனோம் அப்படின்றது தான் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதை தாண்டி விட்டு பாஜக என்ற ஒரு கட்சி வர விடாமல் நாங்கள் தடுக்கோம். நீங்கள் எந்த காலத்தில் பாஜக இங்கே இருந்துச்சு தடுக்க? ஒரு விஷயம் இருந்தால் தொடச்சி எறிங்கப்பா, இல்லவே இல்லைன்றது தான் என்னோட கருத்து. அதுவும் இவங்களும் கைகோர்த்தவங்க தானே. கைகோர்த்தவங்க தான். அப்போ உங்களுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது? இப்போ இதே லல்லு பிரசாத் யாதவ் சொல்கிறாருன்னா என்னால் அது புரிஞ்சிக்க முடியுது. சமரசம் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்காது. அதான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிளிப்புள்ள கேட்குற மாதிரி கேட்குறாரு. எப்பா நீ போய் கூட்டணி வச்சு அமைச்சரவையில் இப்படி இருந்தியப்பா, அப்போ இனிச்சுதா, அன்றைக்கி பாஜக வேறு கலரா, இன்றைக்கி வேறு கலரான்னு கேட்குறாங்க. எதுக்கு இந்த அவலம்? அதுக்கு நீங்கள் தெரிஞ்ச மாதிரி அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு போங்க, மக்களுக்காச்சும் எதுனா மேம்படும். ஏன்னா மத ரீதியான ஒரு இஷ்யூ அதிமுகவுக்கும் கிடையாது, திமுகவுக்கும் கிடையாது. அப்போ நீங்கள் அதிமுகவும் திமுகவும் அரசியல் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, அங்கே காங்கிரஸ் கட்சிக்கும் வேலை இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கும் வேலை இல்லை. அப்போ தமிழ்நாடு இந்த 2 பேருக்குள்ள உண்டான அரசியல் பண்ணிட்டு போயிடும். அப்போ நமக்கு இருக்கிற ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா, ஊழல் ஒரு பிரச்சனையாக இருக்கும், லஞ்ச லாவண்யம் ஒரு பிரச்சனையாக இருக்கும், வளர்ச்சி ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்போ மொழி பிரச்சனையோ மத பிரச்சனையோ தமிழகத்தில் இல்லாமல் போயிடும். அதனால தான் திமுக ஏன் அதிமுகவை எதிர்க்கணும், அதிமுக ஏன் திமுகவை எதிர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஆனால் திமுக இன்றைக்கி என்ன நினைக்குதுன்னா, பாஜகவை எதிர்க்கணும், அப்போ தான் நமக்கு ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிது.
சரி, மக்கள் இதை ரசிக்கலைன்னா என்ன ஆகும் உங்கள் நிலைமை? ஆனா இதுல இன்னொன்னு இருக்குல்ல சார், அதிமுகவும் பிஜேபியும் சில நாட்களா ஒரே மொழியை தான் பேசுறாங்க. அமித்ஷா வந்து கூட்டாட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அதை மாத்திரம்தான் எடப்பாடி அவர்கள் தைரியமா அதிமுக தலைமையிலான ஆட்சி அப்படிங்கிறது சொன்னாரே தவிர மற்ற விடயங்கள்ல பிஜேபிக்கும் அதிமுகக்கும் வேறுபாடு இருக்கிறதா தெரியலையே. இல்லைங்க, வேறுபாடு இருந்திருக்கு. நம்ம மொத்தமாக இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து அதிமுக ஃபஸ்ட்டு தலையிடவே இல்லை. கோர்ட்டு நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறமா தான் லைட்டாக பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்து பக்கம் போகல. அதிமுகவில் இருக்கிறவங்க யாருன்னா திருப்பரங்குன்ற மலை ஏறி இறங்கி நம்ம பார்த்தோமா சமீபத்தில்? ட்வீட்டு போடலாம், இல்லை ஏதோ ஃபேஸ்புக்கில் ஏதோ கமெண்ட் வரலாம். அதை தாண்டி ராஜா போகிறாரு, முருகன் போய் நிற்கிறாரு, வேல் எத்துக்கிறாரு. இதை வர ஒரு பதவியே இன்றைக்கி தான் போட்டுக்கிறாங்க. திருப்பரங்குன்ற மலை எங்கே இருக்குன்னே தெரியாது, வரும்போதே திருப்பரங்குன்றன்னு வராரு. அதிமுக அந்த மாதிரி அரசியலை என்றைக்குமே கையில் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது தேவையும் கிடையாது. அது எந்த தலைவரும் பண்ணதில்லை. திராவிட கட்சியில் வந்து 2 விஷயம், அண்ணா அதுக்கு 2த்துக்குமே வழிவகை செஞ்சுட்டு தான் போயிருக்கிறாரு. பெரியார் பாதையில் போகிறீங்கன்னா கடவுள் மறுப்பு, மனிதத்தை நேசிக்கணும், எல்லாத்தையுமே கேள்வி கேட்கணும், யாருமே ஒரு கருத்தை சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றக்கூடாது, ஒரு 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 தொலைநோக்கு பார்வை, ரேஷ்னல் திங்கிங் அப்படி போயிடும். இதே அண்ணா பாதையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எம்மதமும் சம்மதம், ஒன்றே குலம் ஒருவனே தேவம், உன் சாமி எதுவும் நீ கும்பிட்டுக்கப்பா, ஆனால் நம்மெல்லாம் ஒன்றுப்பா, மொழி ரீதியாக நம்ம ஒன்றுப்பா, மற்றபடி நம்மளுக்குள்ள பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அண்ணாவோட பாதை. இது 2மே வந்து இந்த திராவிட கலாச்சாரத்தில் ஊறி இருக்குது. அப்போது அதிமுக வந்து இதில் வந்து அண்ணா வழியில் போயிட்டாங்க அதிகமாக. திமுக அண்ணா வழியும் எடுத்துக்கிட்டாங்க, பெரியார் வழியும் ஏற்றுக்கிட்டாங்க. பெரியாரை வந்து அதிமுக பெருசாக சப்ஸ்கிரைப் பண்ணல. ஆனால் அதுக்காக அவங்க வந்து அண்ணாக்கு நாளைக்கு ஒரு பெரியாருக்கு ஒரு பிரச்சனை, பெரியாரை பற்றி யாருன்னா பேசினா அதை வந்து அதிமுக வேடிக்கை பார்க்க. ஏன்னா அவங்க எம்ஜிஆர் ஆகட்டும், அம்மையார் ஜெயலலிதா ஆகட்டும் பெரியாரையும் நேசித்தாங்க. ஆனால் அண்ணாவோடது கெமிஸ்ட்ரி அதிகமாகவும் பெரியாரது கம்மியாக இருந்து அந்த காஃபி பவுடர் வந்ததுன்னா அது அதிமுக காஃபி. பெரியாரோட சிக்கிரி அதிகமாகவும் அண்ணாவோட பால் கம்மியாக வந்து அது காஃபி டிகாஷன் ஸ்ட்ராங்காக வந்து அது திமுக வீட்டிலேருந்து வர காஃபி. இவ்வளோ தான் 2த்துக்கும் வித்தியாசம். இது வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு புரியாமல் போட்டு குழப்பிக்குவாங்க. இது பிஜேபிக்கெலாம் இது சுத்தமாக புரியாது. அவங்களுக்கு வந்து எங்கள் ஊரில் பால் இல்லை, நாங்கள் வெறும் அப்படியே கருப்பட்டி மாதிரி அப்படியே டிகாஷனாக அப்படியே குடிப்போம் அப்படின்னா அவங்களுக்கு வளம் கம்மி. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதான். இங்கே அப்படி இல்லை, மண் வளம், இயற்கை வளம், எல்லாமே கலாச்சாரம் எல்லாமே அதிகமாக இருக்கிற காரணத்தினால இங்கே வந்து அது பிரிக்கிற தன்மை இருக்குது. அங்கே அந்த பிரிக்கிற தன்மையில் பிரிவிதவாதை தான் இருக்காங்க. இங்கே வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு அமைச்சர் ஆக முடியும், இஸ்லாமியர் வந்து இங்கேருந்து போய் ஒரு ஜனாதிபதி ஆக முடியும், தமிழ்நாட்டிலேருந்து போய் ஒரு கிறிஸ்துவர் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் வர முடியும். நாங்கள் வந்து இங்கே மக்களை வந்து மத ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பார்க்கறது கிடையாது. கூட்டணி வச்ச ஒரே காரணத்தினால திமுக வந்து அவர்கள் வந்து அதிமுகவை தாக்குவதற்கு அது பயன்படுகிறது, அது பயன்படுத்திக்கலாம், அது அரசியல். அதனால் வந்து அதிமுக வந்து சங்கி ஆயிடுச்சு ஃபுல்லாக, அதிமுக நாளைக்கு அதை விஷயம்லாம் பண்ணோன்னா தூக்கத்தில் கூட அதிமுகவோட தொண்டர்கள் அந்த மனநிலையில் இல்லை. ஏன் அப்படின்னா பாஜக தொண்டருக்கும் அதிமுக தொண்டருக்கும் மன ரீதியாக சரி சிந்தனை ரீதியாக வித்தியாசம் இருக்குது. அதனால தான் எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போதோ நீங்கள் பிஜேபி ட்ரிகர் ஆகிற ஒரு விஷயத்துக்கு அதிமுக ட்ரிகர் ஆகாது, அதிமுக பேசுகின்ற விஷயத்துக்கு பிஜேபி ட்ரிகர் ஆகாது. கூட்டணின்றது திமுக எதிர்ப்பில் அவங்க சேர்ந்துருக்குறாங்க. இது எப்போ வேணால் புட்டுக்கும், இல்லை எப்போ வேணால் பிஞ்சு போகலாம், எப்போ வேணால் சேரலாம். நாளைக்கு திமுகவில் இருக்கிறவங்க பிஜேபி கூட கூட்டணியே வைக்க முடியாதுன்னு கேரண்டி கொடுக்க முடியுமா? ஒரு காலத்தில் காங்கிரஸ் இதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்குது. இன்றைக்கி பிஜேபி என்னென்ன அவலத்தை தமிழ்நாட்டுக்கு பண்ணுதோ அதே அவலத்தை இதை விட மோசமாக காங்கிரஸ் கட்சி பண்ணிச்சு. அன்றைக்கி பெரிய எதிரியே திமுக காங்கிரஸ் தான், இன்றைக்கி அவங்க சேர்ந்துக்கலையா? இது முரண் அல்லவா? அதனால் இந்த முரண்கள் இருக்கும். பட் அது அந்த அந்த சிந்தனை அந்த பார்வை என்பது திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் திடம் மாற மாட்டாங்க, தடம் மாற மாட்டாங்கன்றது நான் நம்புகிறேன். ஏன்னா இதுவரையிலும் அவங்க மாறலை. கோவை குண்டு வெடிப்பு கூட வந்துச்சு, இதே ஒரு குண்டு வெடிப்பு வேறு எதனா மாநிலத்தில் இருந்தால் அதை வச்சு ஒரு மதவாதம் ஒரு போலரைசேஷன் ஆகிருக்கும். ஆனால் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் அதை அப்படி கொண்டு போகல. இன்றைக்கும் அண்ணன் தம்பியாக பங்காளியாக அங்காளியாக தான் பழகிட்டு இருக்காங்க. அது அழகாக இருக்குது, அதை அப்படியே விட்டுணுன்றது என்னோட புரிதல். சார், டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏல இணைந்திருக்காரு. பியூஷ் கோயல் அடுத்து 2 நாட்கள் இங்கே இருக்க போகிறாரு. இப்போ விஜயோட அரசியல் நிலவரம் எப்படி இருக்கும்? பிரதமர் கூடிய விரைவில் இங்கே வரப்போகிறாரு. விஜய் அவர்களும் வந்து சிபிஐ விசாரணை 2ஆம் கட்டம் முடிஞ்சு வந்திருக்காரு, படத்துக்கு தடை, இப்படி பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. இந்த நிலவரங்கள் பற்றி கொஞ்சம் ஏதாவது? இப்போது நடக்கிற செய்திகள் இது எல்லாமே மொத்தம் அதில் 3 பாகங்கள். ஒன்று பிரதமரோட வருகை, இன்னொன்று என்டிஏவோட கூட்டணி வலிமை பெறுகிறது, இன்னொன்று வந்து தாவேக்காவோட அரசியல் நிகழ்வுகள் என்ன.
இப்போ முதல்ல வந்து பிரதமரோட வருகைக்கு வேண்டி கிட்டத்தட்ட ஒரு 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 அதிகப்படியான கூட்டத்தை சேர்த்து காட்டணும் அப்படின்றதுனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கிட்டையும் பேசியிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. பிஜேபி எவ்வளோ கூட்டு வர முடியும், அதிமுக எவ்வளோ கூட்டம், ஏன்னா பிரதமர்கிட்ட வந்துட்டு நாங்கள் வலுவாக இருக்கிறோம், இது ஒரு வலுவான கூட்டணி, நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான அரசியல் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு 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 பர்செப்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக அவங்க ரெடி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அந்த பர்செப்ஷனில் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னு தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி கூட்டணிக்கு வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க அந்த என்டிஏ கூட்டணிக்கு. ஏன்னா அந்த கட்சியில் யாருமே வரலன்ற மாதிரி. இப்போ வந்து கிட்டத்தட்ட பச்சைமுத்து பாரிவேந்தர் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நான் அங்கே தான் இருக்கிறேன், என்டிஏவோட தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோன்ற மாதிரி. அப்போ சிறிய கட்சிகளோ பெரிய கட்சிகளோ போன வாட்டி யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த கட்சிகள் கிட்டத்தட்ட அப்படியே வந்துட்டாங்க. 2 நபர்களை தவிர. ஒன்று ஐயா ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர், அது வந்து இப்போ வந்து அவர் கட்சி கிடையாது, அவர் ஒரு இயக்கம் இல்லை. காரணம் என்ன, அங்கேருந்து கொஞ்சம் பேர் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, கீழ் லெவலில் இருந்தவங்க மாற்றுக் கட்சிக்கு போய் சேர்ந்துட்டாங்க. மேல் லெவலில் இருந்த ஐயா வைத்தியலிங்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கி திமுகவில் இணைச்சிட்டாரு. சுப்புரத்னம் சொல்லிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கலை சார்ந்தவர், அவரும் போய் திமுகவில் இணைஞ்சிட்டாரு. மனோஜ் பாண்டியன் சொல்லிட்டு இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் போய் திமுகவில் முன்னாடியே இணைஞ்சிட்டார். அப்போ 2 சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து விட்டு திமுகவில் சேர்த்துறாங்க. அப்போது ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட இருந்த ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்கள் ஒரு சிலர் போயிட்டு தாவேக்காவில் போய் சேர்ந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கீழ் லெவலில் இருக்கவங்க இப்போ டிடிவி தினகரனோட பேசிட்டு அவங்களோட அது அவங்க பண்ண பிரியலை. இப்போ அவங்களுக்கு உண்டான ஒரு அரசியல் இயக்கம் ஒரு தேர்தலில் பங்களிப்பு பண்ணும்போது அவங்க வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இப்போ ஓபிஎஸ் ஐயா வந்து தனித்து விடப்பட்டிருக்காரு. செங்கோட்டையன் வந்து இன்னொரு இடத்துல போய் சேர்ந்தார். இப்போது அதிமுக போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் மைனஸ்ன்னு பார்த்தா இந்த 2 நபர்கள், ஒன்று செங்கோட்டையன், இன்னொன்று ஐயா ஓ பன்னீர்செல்வம். இப்போது கூட்டணின்னு வரும்பொழுது போன தேர்தலில் இல்லாத 2 விஷயம் என்ன கிடச்சிருக்குன்னா, டிடிவி தினகரன் இந்த வாட்டி கூட்டணியில் வராரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கி வலுவாயிருக்கு, இன்றைக்கி வளர்ந்துருக்கு அந்த கட்சி. நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சி பற்றி விமர்சனம் பண்ணுறோம், அவங்களோட கொள்கை கருத்தெல்லாம் நம்ம கோடிட்டு காட்டுறோம், வரி தீவிரவாதம் இருக்குன்றது பேசுகிறோம். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இதையே நம்ம சொல்கிறோன்னா, முன்னாடியெல்லாம் பூத்தில் அவங்க உட்காரத்துக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, நம்ம எல்லாத்தையும் தரவுகளோடு சொல்கிறோம். இன்றைக்கி சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் கிட்ட கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் 61,000 பேரை வந்து பூத் லெவல் ஏஜென்ட்டு பிஎல்ஏ ஒன்றா போட்டிருக்கு பாரதிய ஜனதா கட்சி. அதேமாதிரி நயினார் நாகேந்திரன் வந்ததுக்கப்புறம் களத்தில் கீழே சண்டை சச்சரவு இல்லாமல் சைலண்ட்டாக என்னென்ன வேலை பார்க்கணுமோ பார்த்துட்ருக்காரு. இன்னொன்று, அவர் அதிமுகலேருந்து போனவர், அவருக்கு கள நிகழ்வுகள் ஓரளவுக்கு தெரியும். அப்போ பிஜேபி வந்து அந்த இன்னொன்று, இது வந்து வர்றது பாராளுமன்ற தேர்தல் அல்ல, இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் யாருக்குன்ற தேர்தல். அப்படி பார்க்கும்போது கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 6-7 விழுக்காடு வாக்கு விகிதாச்சாரம், சட்டமன்ற தேர்தல் வரும்போது 3-4 விகிதாச்சாரம். அப்போ அந்த பிஜேபியோட லயபிலிட்டி குறையுது, பிஜேபி லைட்டாக க்ரோ ஆகிருக்கு. இது வந்து என்டிஏக்கு ஒரு சாதகமான சூழல். இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்டிஏ வந்து 4க்கு 4 பலம் கூட்டிகிட்டு போகுது. திமுகவை பொறுத்தவரையிலும் அவங்க அதே பலம் அப்படியே இருக்குது. கூட்டணியை பொறுத்தவரையிலும் அதில் ஒன்றும் பெரிய சின்ன சின்ன பிரச்சனை இதெல்லாம் வந்து முதல்வருக்கு வந்து தீர்க்கக்கூடிய தெம்பு திராணி இருக்கிற ஒரு முதல்வர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள். அதனால் அந்த பிரச்சனை கிடையாது. பட் என்ன பிரச்சனைனா, அதிகாரிகளால் ஒரு சில துறைகளால் அவருக்கு பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு வந்து கோபங்கள் இருக்குது, தூய்மை பணியாளர் போராட்டம் இருக்குது, செவிலியர்களுக்கு கேட்டது கிடைக்கல, 4.5 வருஷம் கஷ்டப்பட்டு போராடி ஒரு சிலதை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் மக்களுக்கு விலைவாசி பிரச்சனை இருக்குது, சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட் பில், இதெல்லாம் நம்ம சொல்லலாம், திராவிட வரலாறு பாரம்பரியம், நானும் அதெல்லாம் பெருமையாக பேசுவேன். அதுக்குண்டு கரண்ட் பில்லு கட்டும்போது எங்கள் ஐயா காமராஜர், எங்கள் தாத்தா பெரியார், அதுக்கப்புறம் அண்ணா, அதனால் எனக்கு இந்த கரண்ட் பில் அதிகமானது இனிக்குது நான் சொல்லி நான் கட்ட முடியும்? வலிக்குது தானே அது. அப்போ யதார்த்தத்துக்கு நான் வரணும். அப்போது அதெல்லாம் பிரச்சனை. அந்த பிரச்சனையை எந்த அளவுக்கு தாக்கம் பண்ண போகுது ஒன்று. இன்னொன்று, தாவேக்கா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கேவை டார்கெட் பண்ணு, டிஎம்கேக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்ஸை க்ரியேட் பண்ணேன். இப்போ நீங்கள் கேட்ட அந்த கடைசி கேள்வி, அப்போது தாவேக்கா சரி டார்கெட் பண்ணிச்சு, ஓப்பனிங்லாம் நல்லா தான் போச்சு. பட் பர்செப்ஷனில் இன்றைக்கி தாவேக்கா பின்தங்குகிறது, இல்லை வளர்ச்சி என்பது தடை செய்யப்பட்டுள்ளது. காரணம் என்ன, நம்ம இந்த 2 கட்சிகளோட இந்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அதிமுகவில் போய் சேர்றாங்க, கூட்டணி பலமாகுது, பிரதமர் வராரு. அதே நேரத்தில் அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் சேர்றாங்க, முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் சேர்றாங்க, அவங்களும் தேர்தல் வேலையை பார்க்குறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி தாவேக்கா லீவ், ஒரு அரசியல் பேசுவதோ இல்லை மக்கள் பிரச்சனை பேசுவதோ இல்லை. தாவேக்காவில் இந்த நொடி வரையிலும் எந்த புது கட்சியும் போய் கூட்டணி சேரலை. அப்போ சேர்ந்ததெல்லாம் தனிப்பட்ட நபர்கள். தனி மரம் தோப்பாகாது, ஆனால் நிறைய பேர் சேர்ந்தால் தோப்பாகும். பட் கூட்டணின்னு ஒரு கட்சியே வந்து சேருதுன்னா அது கொடுக்குற மொமெண்டம் வேறு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, உங்களுக்கு உண்டான முக்கியத்துவம்,
எல்லாமே இருக்கும், இங்கே வாங்கன்னு ஓப்பனாக அழைப்பு விடுத்தோம். டிடிவி தினகரன் சொன்னார் விஜய் ஒரு ஃபோர்ஸாக வருவார், ஒரு ஆல்டர்னேட்டாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் சொன்னார் விஜய் நல்லா இருக்கும். செங்கோட்டையன் சொன்னார் அடுத்த எம்ஜிஆரே அவர் தான் முதலமைச்சர். இவ்வளோ பேர் சொல்லியும் கடைசியில் வெறும் செங்கோட்டையன் வண்டி தான் அங்கே போயிருக்கிறார். அதுவும் தனியாக போயிருக்கிறார். ஒரு கட்சியை உடச்சிட்டு ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்லை ஒரு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களோ போகல. இப்போ கூட்டி கட்சி பார்க்கும்போது தாவேக்கா வந்து ஒரு பெரிய பின்னடைவை சந்தி கொண்டு இருக்கிறது. படம் ரிலீஸ்லேயும் பிரச்சனை, சட்ட ரீதியாக ஒரு சில சிக்கல், சின்னத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அது தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி வரலாம். அதுக்கப்புறம் மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் வருது, சிபிஐயில் வழக்கு பதியப்பட்டிருக்காங்க. வேறு சில செய்திகள் வந்து அவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம்லாம் வந்திருக்கு, இந்த கூட்டத்துக்கு யார் செலவு பண்ணுது, இந்த பணத்தோட முகாந்திரம் என்னன்னு சொல்லிட்டு என்ஐஏக்கு தகவல் போயிருக்கு. என்ஐஏ இதை விசாரிக்க போதா இல்லை என்ஐஏ இது தனியாக எடுக்க போதான்னா அது இன்னும் ஒரு பெரிய தலைவலி. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தாவேக்காக்கு இது நல்ல செய்தி இல்லை. நடந்து கொண்டிருப்பது இந்த வாரம் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு நல்ல செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. தாவேக்கா இணையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, அதை ரூல் அவுட்டும் பண்ண முடியாது. இல்லை, தாவேக்கா வந்து நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. தாவேக்கா வந்து அந்த நேரம் முடிந்து விட்டதாக அங்கேருந்து சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு காலத்தில் வந்து என்ன நினைச்சாங்கன்னா என்டிஏல வந்து இனிமேல் அவருக்கு இடம் என்டிஏ என்னை தேவை, ஏன்னா கரூர் தயாராயிட்டாங்க, விஜய் இல்லாமல் களத்தை சந்திக்கணும் அப்படின்றத தயாராகிட்டாங்க. காரணம் வந்து விஜய் அவர்கள் காலதாமதன்றது இங்கே ஒரு பிரச்சனை. இப்போ ஐயா ஓபிஎஸோட நிலைமை என்ன, அவர் தனியாக அவருக்குன்னு ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ வச்சுருந்தா அது இன்னத்துக்கு கூட்டணியாவது எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம். குறைந்தபட்சம் அவர்கிட்ட இருந்த மனோஜ் பாண்டியன் அவர்களோ இல்லை வைத்தியலிங்கம் அவர்களோ போயிருக்க மாட்டாங்க. ஏன் போகிறாங்க? நீங்கள் கட்சியும் தொடங்க மாட்டீங்க, போட்டி பொதுக்குழுவும் நடத்த மாட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு சின்னமும் ஒரு பேரும் கிடையாது. நாங்கள் நிற்கிறதுனா எந்த சின்னத்தில் நிற்கிறது? சுயேட்சா போய் நிற்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு உங்கள் பின்னாடி நிற்கணும்? ஒரு முன்னாள் முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் எவ்வளோ நேரம் எடுத்துக்குவீங்க? இன்றைக்கி கூட வைத்தியலிங்கம் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க ஓபிஎஸோட நிலைப்பாடு என்னும்போது அவர் ரொம்ப மரியாதையாக கண்ணியமாக ஒரு பதில் சொல்லிட்டு போகிறாரு. அண்ணன் வந்து முடிவெடுக்கிற காலதாமதம் பண்ணுறாரு, அதனால் எனக்கு தெரியல, அவர் எங்கே இணைவார் அதை அவர்கிட்ட தான் கேட்கணும், அவர் எனக்கு பிடிக்கல, அவரோட எனக்கு கருத்து வேறுபாடு அதெல்லாம் இல்லை. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறார், அதிமுக சர்வாதிகார போக்கில் போயிட்டுருக்கு. ஐயா இவர் எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரி போல் நட அதிமுக ஆக்சுவலாக அது எடுபடும். அதிமுகன்றது பார்த்திங்கன்னா ஒரு தலைமை அது சர்வாதிகாரத்தனமாக இருந்தால் அது எடுபட்டுருவாங்க. அங்கே ஜனநாயகத்துக்கோ நான் சொல்கிறத கேளு அப்படின்றதுனால அது ஒரு கட்சியினுடைய ஃபார்முலா ஒன்று. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் சர்வாதிகாரம் போனால் முதல்ல சர்வாதிகாரியை தூக்கி வெளியில் போட்டுட்டு தான் அப்புறம் கட்சி கூட்டமே நடத்தும், அது கம்யூனிஸ்ட் கட்சி. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அரசியல் நிகழ்வு என்பது மற்ற கட்சியில் நடக்குது, தாவேக்கால அரசியல் நிகழ்வு என்பது நடக்கலை. நேற்று ஏதோ ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க, கூட்டம் போட்டு இந்த கூட்டணி பற்றியோ இல்லை வேட்பாளர்கள் பற்றி வேட்பாளர் செலெக்ஷன் பற்றிலாம் பேசியிருக்காங்க. பட் அந்த தரவுகள் எதுவுமே வெளியில் வரல. அவர்களுக்கு கூட்டணி அப்படின்றதே ஒன்று அமைக்கிறதுல இன்றைக்கி சிக்கலாக போயிடுச்சு. அந்த புள்ளி எங்கே வருதுன்னா, இப்போ ஒருவேளை கூட்டணியில் சேர்ந்தால் நீங்கள் வந்து பவன் கல்யாண் மாதிரி துணை முதல்வராக கூட ஆகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபர் இருந்தது, உண்மைதான். ஆனால் இவர் அதிக நேரம் எடுத்துக்கின காரணத்தினால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ மற்ற கட்சிகளுக்கெல்லாம் சீட்டை பிரித்து கொடுத்துட்டாங்க. குறைந்தபட்சம் அதிமுகவும் சரி திமுகவும் சரி 160 சீட்டு கம்மியாக நிற்கிறதுக்கு அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. இது வந்து கடந்த கால வரலாறு. எந்த ஒரு பிரதான கட்சியும் அப்படி தான் நினைக்கும். ஏன்னா நாங்களே உட்காந்துக்கணும், எங்களுக்கு இந்த கூட்டணியெல்லாம் தலைவலி வேணாம், சீட்டு வாங்கிக்கோங்க, எம்எல்ஏ ஜெயிச்சுக்கோங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரமாட்டோம் அப்படின்றதுல சொல்லாமல் சொல்கிறது தான் திமுகவும் அதிமுக. அப்போ அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் என்னென்னா, டிடிவி ஐயாவுக்கு ஒரு 6லேருந்து 10 சீட்டுகள் ஒதுக்கப்படலாம் அப்படின்றாங்க. இப்போ டிடிவி தினகரனுக்கு 10 சீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 15ன்றாங்க. இப்போ 25 ஆயிடுச்சு. குறைந்தபட்சம் பிஜேபி ஒரு 25 சீட்டுனா கேட்டு பெற பார்ப்போம். போன வாட்டி 20. அப்போது இது 20, 25, 25 50 சீட்டு இங்கே போயிடுச்சு. இப்போ இந்த 50 சீட்டுக்கு மேலே விஜய் வராருன்னா கண்டிப்பாக விஜய் ஒரு 50 சீட்னா கேட்பார், இல்லை ஒரு 40 சீட்னா கேட்பார். அப்போ 100 சீட்டு கூட்டணி கட்சிகளுக்கே போயிடுச்சுன்னா மிச்சம் 134 சீட்டு இருக்கும். இந்த 134 சீட்டில் வந்துட்டு ஐயா பச்சை பாரிமுத்து அவர்கள் ஐஜேகே இருக்குது, அப்புறம் ஜான் பாண்டியன் கட்சி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து கிருஷ்ணசாமி அவர்களோட புதிய தமிழகம் கட்சி இருக்குது, பூவை ஜெகன் அவர்களோட கட்சி இருக்குது. இதெல்லாமே ரெட்டையில் நிற்கும்போது அப்போ அதிமுக கட்சிக்காரன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 சீட்டு கூட கிடைக்காது. அப்போ 130 சீட்டு நின்று 118 இல்லை 120 ஜெயிக்கணும்னா 95% ஸ்ட்ரைக் ரேட் வைக்கும். அதை எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு வந்து தான் பொதுச் செயலராக இருக்கணும், தான் கண்ட்ரோல் பண்ணுன்றத தெளிவாக இருக்காப்புல. அப்படி ஒரு சிந்தனையில் இருக்கிறவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி போல் ஒரு பரந்த சிந்தனையோடு அணுக மாட்டார். தனக்கு உண்டான அந்த பேர் இருக்கணும், தனக்கு உண்டான அந்த சொல் இருக்கணும், நான் தான் இருக்கணுன்றது தெளிவாக இருக்கிறவங்க யாருமே 130 சீட்டில் போய் நிற்க மாட்டாங்க. அப்போது விஜய்க்கு அங்கே இடம் இல்லை. ஒருவேளை இதுக்கப்புறம் விஜய் வராருன்னா பெரிய லெவலில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பிஜேபி சீட்டை குறைச்சிக்கணும், பாட்டாளி மக்கள் கட்சி சீட்டை குறைச்சிக்கணும்,
டிடிவி சீட்டை குறைச்சிக்கணும், அதிமுக சீட்டை குறைச்சிக்கணும், ஜிகே வாசன் சீட்டை குறைச்சிக்கணும். எல்லோரும் என்ன நினைப்பாங்க, வேணாம் அவர் அப்படியே கேஸு கோர்ட்டு சிபிஐ என்ஐஏ அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை, அதுக்கப்புறம் வழக்கு கரூர் லோயர் கோர்ட்டு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு தேர்தல் ஆணையம் ஜனநாயகம் எலெக்ஷன் கமிஷனு படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா இப்படியே போட்டோம். அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது மங்காத்தா படம் ரிலீஸ் ஆகட்டும், அஜித் ரசிகர்கள் மங்காத்தா இதை விட தெரிய விட நல்லாயிருக்கும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஐடியா கொடுத்துட்டு அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ இவர் நேரம் கால தாமதம் பண்ண இவருக்கு உண்டான அந்த வாய்ப்பும் போய் இவர் இப்போ தேர்தலை நிற்பாரா இல்லை தாவேக்காவோட நிலைப்பாடு என்னன்ற அளவுக்கு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு கட்சிக்கு நல்லதில்லை. நன்றி சார், பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் வேற ஒரு தலைப்பில் சந்திப்போம். வணக்கம். நன்றி, வணக்கம்.